கரூர் சம்பவத்தால விஜய் அவருக்கு இவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட போகுதா? தேர்தல்ல அவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்லையா? இருந்தும் இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்காரே, வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். விஜய் அவரு என்னதான் இந்த தேர்தல்ல நாங்க வெற்றி பெறுவோம், நான் முதல்வராவ, ஒரு தலைவரை, அதுவும் நல்ல தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசினாலும் ஒரு சிலரோட கருத்து என்னவா இருக்குன்னா, விஜய் அவருக்கு அரசியல் அனுபவம் இல்ல, சினிமா வேறு அரசியல் வேறு, அரசியல்ல இதுவரை இருந்த தலைவர்களை தாண்டி விஜய் அவரு உடனே அரசியல்ல நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. இது ரொம்ப தவறு அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. அந்த வகையில கரூர் சம்பவம் விஜய் அவருக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்ல, 41 குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி இப்பவே அதிமுகவை பத்தி அவர் பேசின சமயத்துல அதிமுக திருப்பி ஒரு பதிலடி கொடுத்தாங்க. 41 குடும்பங்களை அனாதையாக்குன விஜய் அவர் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கலாமா, அப்ப எங்க போனாரு அவரு அப்படின்னு எல்லாம் கூட கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நாளைக்கு பிரச்சாரங்கள் நடந்தா கண்டிப்பா இந்த ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டியே நிறைய இடங்கள்ல எல்லாருமே பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல தலைவர்னு சொல்றாரு, 41 குடும்பங்களை அனாதை ஆக்குனவர் தான் தலைவரா அப்படிங்கிற மாதிரி ஆவேசமா கேள்வி எழுப்பியிருந்தாரு இபிஎஸ் அவர்களும். அரசியல் செய்யணும் அப்படின்னா மக்களோட நேரடியா தொடர்பு இருக்கணும், எதையோ விட்டுட்டு வந்ததா சொல்ற விஜய் உண்மையா மக்களுக்கு இதுவரைக்கும் என்னதான் பண்ணிருக்காரு அப்படிங்கறதா இவங்களோட கேள்வியா இருக்கு. இபிஎஸ் அவர்கள் இது நாள் வரைக்குமே விஜய் அவர்களை விமர்சிச்சு எந்த ஒரு இடத்துலயுமே பேசல. அந்த கரூர் சம்பவத்தை சமயத்துல கூட அவர் விஜய் அவரு ரொம்பவே பாதிக்கப்பட்ட மனநிலையில இருப்பாரு, அவருக்கும் இதோட வலி இருக்கும் அப்படின்னு பேசின இபிஎஸ் அவர்கள் இப்ப இவர் பேசின விஷயத்துக்கு ரொம்பவே கோவப்பட்டு முதல் முறையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. இது அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா விஜய் அவரு நிச்சயமா இவங்களோட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா நாங்க தனித்து நிப்போம், நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவரு ஒரே முடிவுல இருந்ததுனால இப்ப எதிர்கட்சிகள் ஆயிட்டாங்க. இதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை விமர்சிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் கேட்ட கேள்வி சரிதான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. விஜய் அவர்கள் இந்த அரசியல்ல நிச்சயமா ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. விஜய் அவருடைய அரசியல் வருகை பத்தி மக்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது புது மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த அரசியல் அனுபவம் இல்லாத ஒருத்தர்கிட்ட எப்படி இந்த ஒரு பொறுப்பை கொடுக்கறது அப்படிங்கறதும் பாதி பேருடைய கருத்தா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தல்ல விஜய் அவருக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.